ஏங்க நான் என்ன உங்களையா லவ் பண்றேன்னு சொன்னேன்? உங்க தங்கச்சியை தான் லவ் பண்றேன்னு சொன்னேன். அதுக்கு நீங்க எங்க இவ்வளவு கோவப்படுறீங்க? நாங்கிறதுனால இதோட விட்டேன். இதுவே என் தங்கச்சியா இருந்தா இந்நேரம் உங்களை சாகடிச்சிருப்பா. என்னங்க நீங்களே இப்படி பேசின எப்படிங்க? நீங்களேனா? இல்லங்க, உங்க தங்கச்சி கிட்ட சொல்ல எனக்கு கொஞ்சம் பயம். அதான் உங்ககிட்ட சொல்லி அப்படியே உங்க தங்கச்சி கிட்ட. என்ன தூது போக சொல்றீங்களா? அப்படி இல்லைங்க, நீங்க கொஞ்சம் சிபாரிசு பண்ணீங்கன்னா போதும். அவ என்ன வேலைக்கு ஆள் எடுக்கிறா சிபாரிசு பண்றதுக்கு? நான் ரொம்ப நல்ல பையங்க. அப்படின்னு யார் சொன்னாங்க? ஏங்க எல்லாரும் அப்படிதாங்க சொல்லுவாங்க. ஒரு பொம்பளை புள்ளைய லவ் பண்றேன்னு கோவில் வரைக்கும் துரத்திட்டு வந்திருக்கீங்க. நீங்க நல்லவரா? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரி நான் பொறுக்கித்தனம் பண்ற பையன்லாம் இல்லைங்க. பூங்குடிய எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. வாழ்ந்தா அந்த பொண்ணு கூட தான் வாழணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு சாமி வரமா கொடுத்த பொண்ணுங்க. அந்த பொண்ணை நான் எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் சாமி கொடுத்துச்சுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? உங்க அப்பாவும் இதேதான் சொல்லிட்டு இருக்காரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அது வந்து அது என் தங்கச்சி சொன்னா. ஓ ஆமாங்க, பூங்குடிய சாமி தான் எங்களுக்கு அடையாளம் காட்டுச்சு. சாதாரணமா இல்லைங்க, 3 தடவை கோயில்ல சாமியோட அருளால கிடைச்ச பொண்ணுங்க பூங்குடி. ஜோசியர்கிட்ட கல்யாணத்தை பத்தி கேட்க போயிருந்தோம். அப்ப அம்மன் கோயிலுக்கு போங்க, அந்த சாமியும் உங்களுக்கு பொண்ண கண்ணுல காட்டும்னு சொன்னாங்க. நான் கோயில முங்கி எந்திரிச்சப்போ ஒரு முகமா இல்லைங்க, 100 முகமா அவங்க எனக்கு தெரிஞ்சாங்க.